everyone, this is Akram. 30 days English grammar course உடைய day 26 தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்னோட previous videos பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு நாம adverbs of time பத்தி தான் படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த adverbs of time வந்து நம்மகிட்ட ஒரு ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு, எவ்வளவு நேரம் நடக்கும், எத்தனை தடவை வந்து நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. நோட் பண்ணுங்க, adverbs of time எல்லாருமே பார்த்தீங்கன்னா invariable, அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரியோ இல்லை நம்பருக்கு தகுந்த மாதிரியோ பார்த்தீங்கன்னா மாற மாட்டாங்க. கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸை கவனிங்க. சாரி, I'll call you in a minute. இங்கே குறிப்பிட்ட வார்த்தையான in a minute நான் எப்போ கால் பண்ணுவேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது. ரைட்டா? இன்னொன்று நோட் பண்ணுங்க, நிறைய பேர் இங்கிலீஷில் இந்த தப்பு பண்ணுவாங்க. இந்த adverbs of time வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தோட கடைசியில் தான் நம்ம வந்து போடணும், ஸ்டார்டிங்கில் போடக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, I'll do it tomorrow. இங்கே பார்த்தீங்கன்னா டுமாரோ அப்படின்ற டைம் adverb வந்து பார்த்தீங்கன்னா வாக்கியத்தோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ரைட்டா? இருந்தும் சில நேரம் இந்த adverbs of time வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தோட தொடக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா வரும். எப்போனா ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்ஃபசிஸ் நம்ம வந்து தர்றதுக்கு. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. Later they noticed his absence. அப்புறமேட்டு தான் அவனோட ஆப்சன்ஸை கவனிச்சாங்க அப்படின்றதுக்கும் அப்புறம் அவனோட ஆப்சன்ஸை கவனிச்சாங்க அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்புறமேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஃபசைஸ் கொடுக்குதா? அதுக்கு தான் adverbs வந்து முன்னாடி போடுறாங்க. adverbial phrasesலாம் நமக்கு ஒரு இது எவ்வளோ நேரம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லும். டியூரேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு for யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் இன் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு since யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிச்சு இல்லை ஆரம்பிக்க போகுது அப்படின்னா for யூஸ் பண்ணணும். அதே இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா since யூஸ் பண்ணணும். புரியல? இன்னும் கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கவனிங்க. They'll be away for 20 days. Duration பத்தி பேசுறதுனால for யூஸ் பண்ணியிருக்கோம். I haven't seen you since June. Point in time பத்தி பேசுறதுனால since யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நோட் பண்ணுங்க, இந்த adverbs நமக்கு எத்தனை தடவை ஒரு இது நடக்குது, அதாவது ஒரு ஆக்ஷன் எத்தனை தடவை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த மாதிரியான adverbs ஒரு மெயின் வெர்புக்கு முன்னாடி வருவாங்க, அதே ஆக்ஸிலரி வெர்ப் இருந்தா அதுக்கு பின்னாடி வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, Sarah usually wakes up at 7 AM. இந்த வாக்கியத்துல usually அப்படின்ற வார்த்தை மெயின் வெர்பான wake upக்கு முன்னாடி இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. You must always be kind to others. இங்க என்னாச்சு? must அப்படின்றது ஒரு ஆக்ஸிலரி வெர்ப்னால always அப்படின்ற adverb வந்து பின்னாடி வந்திருக்கு. இருந்தும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்னன்னா to be அப்படின்ற verb வந்து மெயின் வெர்பா இருக்கும்போது adverb வந்து மெயின் வெர்புக்கு பின்னாடி போகும், மற்ற எந்த verb வந்தாலும் முன்னாடி தான் போடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, I'm never late. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாக்கியத்துல ஒரு adverb of timeக்கு மேல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்தா இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஆர்டர் படி நீங்க வந்து போடணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க வேண்டியது how long, இதை நிரப்புற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க சூஸ் பண்ணணும். செகண்ட் பொசிஷன்ல நீங்க போட வேண்டியது how often, இதை நீங்க நிரப்புற மாதிரி ஒரு வார்த்தை போடணும். தேர்ட் பொசிஷன்ல when, இதை நிரப்புற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை போடணும். இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். Peter worked at the mall for 4 days every week last year. இங்க நான் போல்ட் பண்ணிருக்க மாதிரி 4 days அப்படின்றது how long அப்படின்றத குறிக்குது. Every week அப்படின்றது how often அப்படின்றத குறிக்குது. Last year அப்படின்றது when அப்படின்றத குறிக்குது. இப்போ நம்ம ரெவ்யூ பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல வந்து எவ்வளவு நேரம் வந்து அந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த adverbs of time வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். யூசுவலா இந்த adverbs of time வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தோட கடைசியில தான் வரும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க இந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்க. Why yesterday you to be absent? எப்படி வரும்? Why were you absent yesterday? நோட் பண்ணுங்க, சில நேரம் இந்த adverbs of time வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியத்துல முன்னாடியே வருவாங்க. எப்போ அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டா எம்ஃபசைஸ் பண்றதுக்காக. நான் இப்போ கொடுத்துருக்க ஜம்பிள்டு வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்க. James to realize soon that he to make a mistake. எப்படி மாற்றுவீங்க? Soon James realized that he made a mistake. உடனே அவர் ரியலைஸ் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்லல, ஒரு எம்ஃபசிஸ் வருதா, அதுக்கு தான் முன்னாடி வந்து போடுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, adverbial phrasesலாம் நமக்கு ஒரு இது எவ்வளோ நேரம் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லும். டியூரேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம for யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பாயிண்ட் இன் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம since யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. I've been waiting for you dash an hour.
என்ன வரும்? For. I've been waiting for you for an hour. Next வாக்கியம். Bill has been trying to find a job dash May. என்ன word வரும்? Since. Bill has been trying to find a job since May. இன்னொரு நோட் பண்ணுங்க, இந்த adverbs நமக்கு வந்து பண்ண எத்தனை தடவை ஒரு இது நடக்குது, அதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண எத்தனை தடவை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த மாதிரியான adverbs வந்து பண்ண ஒரு மெயின் verb-க்கு முன்னாடி வருவாங்க, அதே auxiliary verb-ஆ இருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி தான் வருவாங்க. இருந்தும் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அது என்னன்னா to be அப்படின்ற verb வந்து பண்ண மெயின் verb-ஆ இருக்கும்போது adverb மெயின் verb-க்கு வந்து பண்ண பின்னாடி போகும், மற்ற எந்த verb வந்தாலும் பார்த்தா முன்னாடி போடுவோம். இப்போ நான் ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கதை நீங்க வந்து கரெக்டா மாத்துங்க. We to buy groceries often together. எப்படி போடுவீங்க? We often buy groceries together. அடுத்து இன்னொரு வாக்கியம் அதே மாதிரி போடுங்க. He to be late usually for classes. எப்படி போடுவீங்க? He is usually late for classes. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாக்கியத்துல ஒரு adverb of timeக்கு மேல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா இப்போ நான் கொடுத்திருக்க இந்த ஆர்டர் படி போடுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க வேண்டியது how long, செகண்ட் பொசிஷன்ல இருக்க வேண்டியது how often, தேர்ட் பொசிஷன்ல இருக்க வேண்டியது when. இப்போ நான் கொடுத்திருக்க இந்த ஜம்பிள்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை கரெக்டா மாத்துங்க. Lily to study every day for 5 hours a month ago. She had a difficult exam at university. அப்ப எப்படி மாத்துவீங்க? Lily studied for 5 hours every day a month ago. She had a difficult exam at university. இப்போ adverbs of time யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். நான் ரீட் பண்ண எப்படி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படியே வந்து ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ல வந்து எப்படி பேசுறாங்க, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுங்க. ஒன்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாமே புரிஞ்சா பாருங்க, குறிப்பா இந்த கிராமர். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பண்ண சத்தமா சொல்லி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்ல எப்படி பேசுவாங்க தெரியும். When was the last time you cooked? I cook every day, so that must be today. When was the last time you took a bath? I don't remember really. I rarely take baths. I'm more of a shower person. When was the last time you slept it? Oh, it was about a week ago. It was a wonderful Sunday. I woke up late, stayed in bed for a couple of hours and just enjoyed life. இப்போ ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. இங்க கொடுத்திருக்க எல்லா சென்டென்ஸ்லயும் டேஷ் இருக்குல்ல, அதுல கரெக்டான வார்த்தைகளை வந்து ஃபில் அப் பண்ணுங்க. இங்க பாக்ஸ்ல கொடுத்திருக்க இந்த வார்த்தையில எடுத்து நீங்க ஃபில் அப் பண்ணணும். A. I don't feel like doing my laundry dash. B. This newspaper arrives dash. My grandpa reads it while eating breakfast all the time. C. When I was a kid, I would play video games dash. D. We have a great Christmas tradition dash. We send postcards to all the relatives we have. E. I think my parents came home. I call you dash. இப்போ இந்த இடத்துல வாக்கியங்களை படிச்சு அந்த டேஷ் வந்து ஃபார் வருமா இல்ல சின்ஸ் வருமா அப்படின்றது கண்டுபிடிங்க. A. Peter just leaves if he waits for someone dash more than 5 minutes. B. We've been friends with Sarah dash ages. C. Emily moved to Peru and we haven't heard from her dash. D. You look much healthier dash. I saw you last time. E. She's been depressed dash months. She must see a doctor. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஆன்சர் A. I don't feel like doing my laundry today. B. This newspaper arrives daily. My grandpa reads it while eating breakfast all the time. C.
When I was a kid, I would play video games for hours. D. We have a great Christmas tradition. Every year, we send postcards to all the relatives we have. E. I think my parents came home. I'll call you later. Second unit to answer. A. Peter just leaves if he waits for someone for more than 5 minutes. B. We've been friends with Sarah for ages. C. Emily moved to Peru and we haven't heard from her since. D. You look much healthier since I saw you last time. E. She's been depressed for months. She must see a doctor. Day 26 ஓட லெசன் எப்படி இருந்துச்சு என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயணிச்சா பார்த்தாது இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம இதே மாதிரி Day 27 சீக்கிரம் மீட் பண்ணுவோம். Until then, see you.